Hi guys, hope you're all doing good. Welcome back to another video of Raising Scholarly. பா எவ்வளோ நாள் ஆச்சு இந்த இன்ட்ரோலாம் கொடுத்து. ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர் வித் ப்ராப்பர் எஜுகேஷனல் கண்டென்ட் இன் அவர் சேனல். அந்த கேட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம் டிபார்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகினதுனால சில சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ பார்த்துட்டோம். ஒரு செமஸ்டர் கிளியர் பண்ணிட்டோம். கிளியர் பண்ணிட்டோமான்னு தெரியல. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேட்டுக்கான அப்டேட் என்ன, நான் அந்த வீடியோ பேசினதுக்கப்புறம் வாட் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். லாஸ்ட் கேட் 2025 வீடியோவில் கேட்டுக்கான பேசிக் ஹிஸ்ட்ரி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஸ்டேட்டாக நான் கேட் 2027 ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறேன், என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்ட்ரீம்ஸுக்கான என்னென்ன சிலபஸ் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கேட் 2027 ஐஐடி மெட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், அட்மிட் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஃப்ரம் ஸ்டார்டிங் டு த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எண்ட் ஆஃப் வித் த ரிசல்ட் எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ கேட் 2027 பேப்பர் டிசைனிங் யார் பண்ணுறா அப்படின்னா ஐஐடிஸ் அண்ட் ஐஐசி பெங்களூர் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே அலாங் வித் என்சிபி கேட் ஆர்கனைசேஷனும் பண்ணுறாங்க. ஸோ 1985, 1991, 1997, 2003, 2011 அண்ட் 2019, அதுக்கப்புறம் 2027. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாமே ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ண கேட் எக்ஸாம்ஸ் தான். லெட்ஸ் see what are the important dates for GATE 2027. ஸோ கேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் 2026 வர ஸ்டார்ட் ஆயிரும். கேட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்கக்கூடிய GOAPS போர்ட்டல் வந்து எப்போனா 4th வீக் ஆஃப் ஆகஸ்ட் 2026 ஓப்பன் ஆகிரும். லாஸ்ட் டே டு அப்ளை ஃபார் த கேட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா 2nd வீக் ஆஃப் அக்டோபருக்குள்ளே நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிடணும். சப்போஸ் டிலே ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, அப்ளை பண்ண முடியல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. அது 3rd வீக் ஆஃப் அக்டோபர். வித்தின் 1 வீக்குள்ளே நம்ம எல்லாமே முடிச்சிடணும். ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன், ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லைனா மாடிஃபை பண்ணணும் டீட்டெயில்ஸ் அப்படின்னா 3rd வீக் ஆஃப் நவம்பருக்குள்ளே அது எல்லாமே பண்ணிடணும். கேட் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் எப்போ அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா 1st வீக் ஆஃப் ஜனவரி 2027 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி அவர் கேட் எக்ஸாம் 2027 வந்து 1st வீக் ஆஃப் February 2027 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ஷீட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது 2nd வீக் ஆஃப் February 2027. ஸோ நம்ம எழுதியிருக்க எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து 4th வீக் ஆஃப் February 2027 வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் அது எப்போ அப்படின்னா 1st வீக் ஆஃப் மார்ச் 2027. இன் பிட்வீன் 4th வீக் ஆஃப் February என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆன்சர் கீழே ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது, ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தது, இந்த ஆன்சர் கிடையாது, இதுக்கு பதிலாக இன்னொரு ஆன்சர் வரலாம் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏதாவது ஆன்சர் கீழே இருந்துச்சுன்னா அது அந்த சேம் வீக் 4th வீக் ஆஃப் Februaryல நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1st வீக் ஆஃப் மார்ச்சில் ஒரு ப்ராப்பரான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் போய் ஒரு ஃபைனல் செட் ஆஃப் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட், நம்மளுடைய ரிசல்ட் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2nd வீக் ஆஃப் மார்ச் 2027 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஸ்கோர் கார்டு, நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா, அதோட ஸ்கோர் கார்டு எப்போ கிடைக்கும்னா 4th வீக் ஆஃப் மார்ச் 2027. அண்ட் ஃபைனலி த கவுன்சிலிங் போர்ட்டல் COAP போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3rd வீக் ஆஃப் மார்ச் 2027. ஐ திங்க் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்கோர் கார்டை வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் கிரேட்ஸ்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன ஐஐடிஸ் கிடைக்கும், என்னென்ன ஐஐசி பெங்களூர் கிடைக்குமா, ஸோ அந்த சொன்ன அந்த ஐஐடிஸில் என்னென்ன ஐடி நம்ம ட்ரை பண்ணலாம், என்னென்ன PSUஸில் நம்மளுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லா வகையான கவுன்சிலிங்லையுமே அந்த போர்ட்டல் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போர்ட்டல் வந்து 3rd வீக் ஆஃப் மார்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2 டிசிப்ளின் ஆஃப் பேப்பர்ஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி CSE and IT, அண்ட் த வெரி நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், த நியூ டிசிப்ளின் ஆஃப் பேப்பர். சப்போஸ் ஒரு பேப்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இன்னொன்று வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஃபோக்கஸ் ஆன் CSE. DA கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிகாஸ் அதில் ML அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னோட காலேஜஸில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஐ மீன் 5th செமஸ்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போமே அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோடைய பேசிக் கான்செப்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாமே CSEயில் இருக்குது. அதை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் CSE மெயினாக வச்சுட்டு DAல என்னென்னலாம் கவர் பண்ண முடியும் எக்ஸ்ட்ராவோ அதை நான் கவர் பண்ணிப்பேன். இப்போ நம்ம ஒரு பேப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாமே 100 மார்க்ஸுக்கு இருக்கும். அந்த 100 மார்க்ஸில் 15 மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த 85 மார்க்ஸ் இட் இன்க்ளூட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் சம் அதர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஜென்ரல் ஆப்டிடியூட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்பல் ஆப்டிடியூட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்,
அனலிட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ஸ்பேஷியல் ஆப்டிடியூட். ஸோ இந்த 4 ஆப்டிடியூடில் எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பேசிக் இங்கிலீஷ் கிராமர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் இன்ஜினியரிங் மேக்ஸ். இந்த இன்ஜினியரிங் மேக்ஸில் டிஸ்க்ரீட் மேக்ஸ் வருது, லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படினாலும் நம்ம மேக்ஸ் புதுசாக பார்த்து தான் ஆகணும். ஸோ மேக்ஸுங்கிறது மேண்டேட்ரி எல்லாத்துலேயும். அண்ட் த நெக்ஸ்ட் செக்ஷன் டிஜிட்டல் லாஜிக். டிஜிட்டல் லாஜிக்கில் பூலியன் அல்ஜிப்ரா, காம்பினேஷனல் அண்ட் சீக்வன்ஸ் சர்க்யூட், இந்த 3 டாபிக் மட்டும் என்னோட காலேஜில் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் படித்தா போதுமா இல்லை கொஞ்சம் இன்டெப்த்தாக போகணுமா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த நெக்ஸ்ட் ஒன் மினிமைசேஷன், நம்பர் ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அரித்மெட்டிக், ஃபிக்ஸட் அல்லது ஃப்ளோட்டிங் பாயிண்ட், இதெல்லாம் கொஞ்சம் புதுசான டாபிக், இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த தேர்ட் செக்ஷன் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர். இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்ல போனால் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒவ்வொருத்தரை பொறுத்து தான் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனோட இந்த தேர்ட் செமஸ்டரில் வந்துச்சு. அதில் நான் படித்த கான்செப்ட்ஸ் இதில் கொஞ்சம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அட்ரஸிங் மோட், ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சிருந்தோம். அண்ட் த ALU, டேட்டா பாத் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், இன்ஸ்ட்ரக்ஷன் பைப்லைனிங், பைப்லைன் ஹசார்ட்ஸ், அதுக்கப்புறம் மெமரி ஹையரார்க்கியில் கேட்ச் மெமரி, மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ், IO இன்டர்ஃபேஸ், இன்டரப்ட் அண்ட் DMA மோட். ஸோ இந்த லாஸ்ட் 2 மட்டும் என்னோட 4th யூனிட்டில் வந்துச்சு. அதை நான் சரியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கிடெக்சருக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. மேபி எனக்கு ஆர்கிடெக்சர் வந்து 4th செமஸ்டரில் வருது, அது என்னன்னு பார்த்துட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தெரிஞ்ச சிஓவை இன்னும் கொஞ்சம் தடவை ரிவைஸ் பண்ணாலே இந்த சப்ஜெக்ட், இந்த சிலபஸை கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஸோ செக்ஷன் 4 வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் ப்ரோக்ராமிங் இன் C, recursion, arrays, stacks, queues, linked list, trees, binary search tree, பைனரி ஹீப்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், இதெல்லாமே கொஞ்சம் ஃபெமிலியரான டாபிக்ஸ். பிகாஸ் காலேஜில் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கும் அதில் பற்றின ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா இருக்குது. நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது CPPயில் பண்ணோம். இங்கே கொஞ்சம் Cயில் கேட்குறாங்க. C கொஞ்சம் தனியாக தெரியும், பட் இதோட எப்படி சேர்த்து படிக்கிறது, இதோட எப்படி நான் கொண்டு போகிறேங்கிறத நான் படிக்க போகிறேன். இந்த நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் அல்காரிதம்ஸ். அல்காரிதம்ஸில் சர்ச்சிங், சார்ட்டிங், ஹேஷிங், அதுக்கப்புறம் அசிம்டோட்டிக், ஃபர்ஸ்ட் கேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை பற்றின ஐடியா எனக்கு சரியாக இல்லை. அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸில் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் இது எல்லாமே, அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் செக்ஷன் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனாக இருக்கட்டும், கம்பைலர் டிசைன் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். இதில் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இது ரீட் பண்ணால் கூட புரியுமான்னு தெரியல. பிகாஸ் இதெல்லாம் புது டாபிக்ஸ், எல்லாம் புதுசாக படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அப்கமிங் செமஸ்டர்ஸில் இந்த டாபிக்ஸை கொஞ்சம் கவர் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் கேட் 2027 ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் Februaryக்குள்ளே இதெல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ மூவிங் டு த வெரி நெக்ஸ்ட் பேப்பர், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த சிலபஸை பற்றி கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. சிஎஸோட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மேக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் மேக்ஸ் இதில் இல்லை போல். அண்ட் ஆஸ் யூஷுவல் லீனியர் அல்ஜிப்ரா, calculus and optimization, programming, data structures and algorithm, பைத்தானில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங். நெக்ஸ்ட் ஒன் மிஷின் லேர்னிங் அண்ட் AI. இந்த 2 மட்டும் எனக்கு என்னன்னே தெரியாது. மிஷின் லேர்னிங், AI பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. கற்றுக்கலாம், அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ணணும்னா நம்ம AI, மிஷின் லேர்னிங் பேசிக்ஸாவாச்சு தெரிஞ்சுக்கணும் இதை கவர் பண்ணுற அளவுக்கு. ஸோ சிஎஸ் பேப்பருக்கான சிலபஸ்லாம் பார்த்தாச்சு. அதில் 100 மார்க்ஸுக்கு எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு C ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து 12 மார்க்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஜிட்டல் லாஜிக் 6 to 7 மார்க்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். DBMS ஃபார் 8 மார்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் 8 மார்க்ஸ், அல்காரிதம் ஃபார் 8 மார்க்ஸ். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து 8 to 9 மார்க்ஸ். அதுக்கப்புறம் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் 7 to 8 மார்க்ஸ். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஓவரால் 6 to 7 மார்க்ஸ். ஸோ டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் போல். அண்ட் ஆஸ் யூஷுவலாக சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் ஃபார் 15 மார்க்ஸ். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் 8 to 10 மார்க்ஸ். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஃபார் 15 மார்க்ஸ். கம்பைலர் டிசைன் 6 to 7 மார்க்ஸ். ஃபார் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேப்பருக்கு மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப் என்னன்னு பார்த்துட்டோம்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் 16 மார்க்ஸ். லீனியர் அல்ஜிப்ரா 6 to 8 மார்க்ஸ். Calculus and optimization 6 to 8, DBMS 8 marks, Python DS data structures for in Python language வந்து 8 to 10 marks, algorithm 8 to 10 marks. ஸோ Python data structures and algorithm வந்து சேர்த்து 20 மார்க்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிஷின் லேர்னிங் 12 to 13 மார்க்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 8 to 10 மார்க்ஸ். அண்ட் இந்த டேட்டா வேர் ஹவுசிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து 1 to 2 மார்க்கு தான் இருக்குது. ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட்னு பிரிச்சுக்கலாம். வீக்டேஸ் அண்ட் வீக்கெண்ட் போத் 3 hours per day. 3 hours 3 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணணும். வீக் டேஸ்க்கு பிளான் என்னென்னா
இட்ஸ் லைக் அ சாண்ட்விச் டெக்னிக் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் வித் ஒன் ஆஃப் தி ஈஸி சப்ஜெக்ட் லைக் ஆப்டிடியூட், ஜென்ரல் ஆப்டிடியூட். நம்மளுக்கு கொஞ்சம் அதை பற்றி என்னென்ன ஐடியா இருக்குது அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 hour வந்து மேக்ஸ், இன்ஜினியரிங் மேக்ஸாக இருக்கட்டும், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, ஏதாவது ஒரு கான்செப்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அந்த லாஸ்ட் 1 hour லெட்ஸ் எண்ட் வித் சம் வெல் நோன் டாபிக் லைக் டிஜிட்டல் லாஜிக் ஆர் டிஎஸ், ஏதாவது ஒன்று. இதெல்லாம் வீக் டேஸுக்கு. வீக்கெண்டுக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோமோ அதை ஒரு ரிவிஷன், ஒரு ரீகாலாக சாட்டர்டே வச்சுக்கலாம், அலாங் வித் சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். லாஸ்ட் 15 to 20 years நடந்த கேட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய மார்க் டெஸ்ட் இருக்குது. மார்க் டெஸ்ட்டுக்கு நிறைய இன்ஸ்டியூஷனில் நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை நம்ம சண்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ கேட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸில் தெரிஞ்சு ஏதாவது ஒன்று இருந்துச்சு அதனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேட் 2027 இறங்கலான் இருக்கேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 15 months ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 100 ரேங்க்குள்ளே வரலாம். இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில, பட் அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டால் கிடைக்காது. அது நம்ம போட்ட எஃபர்ட்டை பொறுத்து தான். பட் போடாமல் இருக்கிறது தப்பு. பட் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுவோம், முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிப்போம். மோஸ்ட்லி நம்ம அகாடமிக்ஸோட பேரலாக போகிறதுனால தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த 1 monthல படித்ததை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கலாம். வித் ஏதாவது ஒரு புது டாபிக் நான் கற்றுக்கிறேன், அதையும் நான் கண்டிப்பாக இங்கே நான் சொல்லிக் கொடுப்பேன் இந்த சேனலில். அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த இந்த ஒரு விஷுவல் மோடில் நான் ஷேர் பண்ணுறேன். இது போக புது டாபிக்ஸும் நான் கற்றுக்க போகிறேன். அதை நான் நெக்ஸ்ட் செமஸ்டரில் நான் கற்றுக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நானும் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட ரேசிங் ஸ்காலர்லேயே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டும். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம கேட் எக்ஸாம்ஸு, ஒரு கான்செப்ஷுவலாக ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டாக தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ that's it. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. குயிக் அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். பாய்.